பெரிய லெவலில் எதிர்பார்த்திருந்தோம். ஸோ ராக் வந்து என்ன பேச போகிறாருன்ற மாதிரி இப்போ வரைக்கும் கண்ட ரெசல்மேனியா 42 அண்ட் ஆல்சோ இந்த வருஷத்தோட எலிமினேஷன் சேம்பர் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடும் பேசியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் அப்பியரன்ஸ் ஆன நம்மளுடைய பீப்புள் சாம்பியன், அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காருன்றதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் ஆலிஸ் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்து இந்த பிளட் லைன் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா புல் அவுட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நான் வந்து மேட்ச் கேட்டிருந்தேன், எனக்கு கொடுக்கலான்ற மாதிரி கேட்டுருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட நிக் ஆலிஸ் இந்த இடத்துல பயங்கரமாகவே குக் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த டிசிஷன் எதுவும் என் கையில் இல்லைன்றதை சொல்லிட்டாரு. ஸோ ராக் இன்வால்வ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கிட்ட நம்மளுடைய நிக் ஆலிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஆடியன்ஸ் எல்லாரையும் தேங்க் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரெசல்மேனியா 42 நியூ ஆர்லாந்து சிட்டியில் தான் நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி தான் வந்து இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ ரெசல்மேனியா 32-34 ரெசல்மேனியா நடந்த அதே சிட்டி தான்றதை சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ அச்சு பிசராம அதே லோகோவை தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ரெசல்மேனியா 34 நினைக்கிறேன். ஸோ அந்த லோகோ தான் நம்ம பிராக் லெஸ்னர் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்லாம் நடந்திருக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக. அதே தீமில் அதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் கூட கிரியேட்டிவாக யோசிக்க மாட்டானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட், அதை 5 ஹவர்ஸ்லாம் வச்சு அந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெசல்மேனியா 42 நியூ ஆர்லாண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சேம் சிட்டியில் தான் ஸ்மாக் டவுன் நடந்தனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2026 ஏப்ரல் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா நடக்க போகுதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹோலி ஷீட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ஆகியன் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ராக் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல ரெசல்மேனியான்னு வரும்போது உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கிஃப்ட் மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நான் ஒரு மேனை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ண போகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட், அது மட்டும் இல்லாமல் என்ன பெரிய லெவலில் அட்மையர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் இங்கே வர சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. வந்ததுக்கப்புறமா ராக்கும் கோடி ரோட்ஸும் ஹக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பயங்கரமாகவே டைட்டில் ஹோல்ட் பண்ணி நிற்கிறாரு. ராக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மென்ஷன் பண்ணுறாரு, எனக்கு வந்து ஒன்று ரொம்பவே பிடிக்கும், நம்ம லாஸ்ட் டைம் ரெசல்மேனியாவில் மீட் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ன்றதை சொல்கிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸோடைய டெபியூட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஐகானிக்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. மெயினாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச வராரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஒரு சில விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணுன்றதை சொல்கிறாரு. பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபைனல் பாஸ் வந்து TKO போர்டில் ஒரு மெம்பராக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து WWE ஓன் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு டேரக்டர்னு சொல்லும் போது ஃபேன்ஸ் பயங்கரமாக மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ராக் என்ன சொல்கிறாருன்னா, TKO என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா WWE உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் தான் பெரிய பவர்ஃபுல் பர்சன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ராக் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட சாம்பியனாக நீ இப்போ கரண்ட்டாக இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ராக் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல, நான் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவங்களோட சாம்பியன்றதை ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைகையில் காட்டுறாரு. ஃபேன்ஸோட சாம்பியன் தான் ட்ரூலின்றதை ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்னாலேஜ் பண்ணுறாரு. பட் சம்திங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. கோடி ரோட்ஸோடைய நம்பர் ஆஃப் கோல்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் லெவலான கோடியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குறோன்றதை வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் கேட்குறாங்கன்றதை ராக் சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துல ராக் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட சேர்ந்துன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, என்ன கூட டீம் அப் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நீ என்னோட சாம்பியனாக இரு, என் கூடவே இருன்றதையும் ராக் சொல்கிறாரு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல் இருக்குது, நான் வந்து ரோமன் ரெயின்ஸை ஃபேஸ் பண்ணணும் டைட்டிலுக்காகன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ட்ரிபிள் ஹெச் கிட்டே நான் பேசிக்கிறேன், ட்ரிபிள் ஹெச் என்னோட ஃப்ரெண்டு தானேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா மியூட் பண்ணிடுறாங்க, டெலிவிஷன் சைட்லேருந்து வந்து மியூட் பண்ணி விட்டுறானுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ராக் அரைஞ்சிருப்பார்ல, ஸோ அது ரிலேட்டடும் பேசுகிறாங்க. அதனால தான் வந்து நீ என்னை அட்மையர் பண்ணியிருக்கன்றதையும் சொல்கிறாங்க. ஃபைனலாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு, எலிமினேஷன் சேம்பர் வர உனக்கு டைம் எடுத்து சொல்லு, எலிமினேஷன் சேம்பர் வர டைம் இருக்குது, அந்த இடத்துல எனக்கான முடிவை சொல்லு, டொராண்டோவில் எலிமினேஷன் சேம்பரில் 1ஆம் தேதி நான் இருக்க போகிறேன், நீயும் இருக்க போகிற, அந்த இடத்துல எனக்கான ஆன்சரை சொல்லுன்றதை ராக் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு ஃபியூரியஸான ப்ரொமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாகவே இருந்துச்சு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். ராக் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, எலிமினேஷன் சேம்பரில் அவர் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்லேருந்து உன் டைட்டில் எனக்கு வேணாம், எனக்கு உன்னோட சோல் தான் வேணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் அப்டேட்டும் பார்த்தலாம், ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.